அதிரடி தொடக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் எப்போதும் மற்றவர்களை மகிழ்விக்க வாழ்பவர்கள், மற்றொருவர் தங்களுடைய மதிப்பை உலகத்திடம் நிரூபித்து வாழ்பவர்கள். நீங்கள் எந்த வகை மனிதர்? ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். நீங்கள் நல்லவராக இருந்ததால் உங்களை பயன்படுத்திக் கொண்டவர்கள் எத்தனை பேர்? உங்கள் அமைதியை பலவீனமாக நினைத்தவர்கள் எத்தனை பேர்? உங்கள் உழைப்பை சாதாரணமாக எடுத்தவர்கள் எத்தனை பேர்? நண்பர்களே, இந்த உலகம் ஒரு கடுமையான உண்மையை கற்றுத்தருகிறது. நீ உன் மதிப்பை உயர்த்தவில்லை என்றால் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். இன்று நான் சொல்லப்போகும் இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதை. ஒரு சாதாரண மனிதன் எப்படி தனது வாழ்க்கையை மாற்றினார் என்பதற்கான கதை. தலைப்பு: உடைந்து போகாதே, உன்னை செதுக்கிக்கொள். அறிமுகம்: அந்த ஒரு நிமிடம். வணக்கம் நண்பா. ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து விட்டுட்டு இதை கேள். நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஏன் இவ்வளவு ஓடுறோம்? ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடலாமான்னு தோணும். ஆனா உன் மனசாட்சி உன்னை விடாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம்னு ஒரு சின்ன சத்தம் கேட்கும் பாரு, அதுதான் நீ. இந்த வீடியோ உனக்கு ஆறுதல் சொல்ல வரல. உன்னை நீயே கண்ணாடி முன்னாடி நிறுத்தி கேட்க வேண்டிய உண்மைகளை பேச போகுது. தேவைப்படும் போது மட்டும்தான். விதி 1: உன்னோட வேல்யூ யாரு முடிவு பண்றது? நண்பா, ஒரு பொருள் கடையில இருக்கும்போது அதுக்கு ஒரு விலை இருக்கும். ஆனா மனுஷனுக்கு விலை கிடையாது, மதிப்பு தான் இருக்கு. இந்த உலகம் உன்னை எப்ப மதிக்கும் தெரியுமா? நீ அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான். இது கசப்பான உண்மை. நீ ரொம்ப நல்லவனா இருக்கலாம், ஆனா நீ பயனுள்ளவனா இல்லைன்னா இந்த உலகம் உன்னை ஓரம் கட்டிடும். உன்னோட மதிப்பை மத்தவங்க கிட்ட தேடாதே. நீ உன்னை எப்போ மதிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போதான் உலகம் உன்னை தேடி வரும். விதி 2: தேவையில்லாத அன்பு வெறும் நடிப்பு. நம்ம சுத்தி ஒரு கூட்டம் எப்பவும் இருக்கும். காசு இருக்கும்போது ஒரு கூட்டம், அதிகாரம் இருக்கும்போது ஒரு கூட்டம். ஆனா இதெல்லாம் இல்லாதப்போ கூட ஒருத்தன் உன் கூட நிப்பான் பாரு, அவன்தான் உன் நிழல். அந்த நிழல் வேற யாரும் இல்ல, நீதான். மத்தவங்க கிட்ட இருந்து அன்பை பிச்சை எடுக்காதே. யாருக்காகவும் உன் சுயமரியாதையை அடகு வைக்காதே. அன்பு காட்டலாம், ஆனா அது அடிமைத்தனமா மாறக்கூடாது. விதி 3: வறுமை ஒரு சாபம் இல்லை, அது ஒரு பாடம். காசு இல்லாம இருக்கிறது தப்பில்ல நண்பா, ஆனா முயற்சி இல்லாம இருக்கிறது தான் பெரிய பாவம். பசி எடுக்கும்போது கிடைக்கிற வலி இருக்கு பாரு, அது உலகத்துல எந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கரும் கொடுக்க முடியாத வெறிய உனக்கு கொடுக்கும். உன் வறுமையை நினைச்சு வெக்கப்படாதே, அதை உன் ஆயுதமா மாத்து. என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றவன் கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப உன்னோட துணிச்சல் தான் உன்னோட மூலதனம். விதி 4: மௌனம் உன்னோட மிகப்பெரிய ஆயுதம். எல்லா இடத்துலயும் பேசி ஜெயிக்க முடியாது நண்பா. சில இடங்கள்ல மௌனமா இருக்கிறது தான் மிகப்பெரிய பதிலடி. உன்னை யாராவது அவமானப்படுத்துறாங்களா? சிரிச்சிட்டு போயிட்டே இரு. உன் வளர்ச்சி அவங்களுக்கு பதில் சொல்லட்டும். சிங்கம் வேட்டைக்கு முன்னாடி அமைதியா தான் இருக்கும். அந்த அமைதி பயம் இல்ல, அது சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு வியூகம். தேவையில்லாத விவாதத்துல உன் ஆற்றலை வீணாக்காதே. விதி 5: உன் ரகசியம் உனக்கு மட்டுமே சொந்தம். சாணக்கியர் ஒரு விஷயம் சொல்வார்: உன் பலவீனத்தை யாரிடமும் காட்டாதே. உன் நண்பனா இருந்தாலும் சரி, உன் வலிகளை எல்லார்கிட்டையும் கொட்டாதே. இன்னைக்கு உனக்கு தோள் கொடுக்கிற கை நாளைக்கு உன்னை கீழே தள்ளுற கையா கூட மாறலாம். உன் பிளான், உன் கனவு, உன் காயம், இது 3ம் உனக்குள்ளேயே இருக்கட்டும். நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகம் அதை தெரிஞ்சுக்கட்டும். விதி 6: தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு ரீஸ்டார்ட் நண்பா. நீ எத்தனை முறை விழுந்தன்றது முக்கியம் இல்ல, எத்தனை முறை எழுந்தன்றது தான் முக்கியம். விழுறது இயற்கை, ஆனா விழுந்தே கிடக்கிறது உன் கோழைத்தனம். ஒரு தோல்வி வந்தா உடனே விதின்னு சொல்லாதே. அந்த தோல்வி உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. அதை கத்துக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வை. இந்த உலகம் ஜெயிக்கிறவனைத்தான் கொண்டாடும், ஆனா போராடுறவனைத்தான் மதிக்கும். விதி 7: உறவுகளும் எல்லைகளும். எல்லாரையும் உன் மனசுக்குள்ள விடாதே. சில பேரை வாசலோட நிறுத்திக்கணும், சில பேரை தெருவோட நிறுத்திக்கணும். உன்னை காயப்படுத்துற உறவுகள் உனக்கு தேவையில்லை. அது இரத்த உறவா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி. உனக்கு நிம்மதி தராத எந்த ஒரு விஷயமும் உனக்கு பாரம்தான். அந்த பாரத்தை இறக்கி வை. தனியா இருக்கிறது தப்பில்ல, தப்பான ஆளுங்க கூட இருக்கிறது தான் தப்பு. விதி 8: மாற்றம் உன்னிடமிருந்து தொடங்கட்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் உன் வாழ்க்கையை பின்னாடி தள்ளுது. இன்னைக்கு இந்த நிமிஷம் நீ என்ன செய்ய போற? சின்ன மாற்றமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை இப்போவே ஆரம்பி. உன் தூக்கம், உன் சாப்பாடு, உன் சிந்தனை, இதுல ஒரு டிசிப்ளின் கொண்டு வா. உலகம் மாறணும்னு நினைக்காதே, நீ மாறுனா உன் உலகம் தானா மாறும். நண்பர்களே,
இந்த உலகத்தில் 3 விஷயங்கள்தான் மனிதனின் மதிப்பை தீர்மானிக்கிறது. உங்கள் திறமை, உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் மதிப்பு. நீங்கள் இந்த 3ஐயும் வளர்க்கவில்லை என்றால் உலகம் உங்களை கவனிக்கவே மாட்டாது. ஒரு உண்மை சொல்கிறேன். ஒரு மனிதன் ஏழையாக இருப்பதால் உலகம் அவனை இகழாது. ஆனால் ஒரு மனிதன் முயற்சி செய்யாமல் இருப்பதால் தான் உலகம் அவனை இகழும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் 5 முடிவுகள். இன்று இந்த வீடியோ முடிவடையும் முன் நீங்கள் 5 முடிவுகளை எடுத்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். முடிவு 1. தேவையில்லாத மனிதர்களை விட்டு விலகுங்கள். நீங்கள் வளர வேண்டும் என்றால் சில மனிதர்களை இழக்க வேண்டும். முடிவு 2. உங்கள் நேரத்தை மதிக்க ஆரம்பியுங்கள். நேரத்தை வீணாக்கும் மனிதன் வாழ்க்கையை வீணாக்குகிறான். முடிவு 3. தினமும் உங்களை மேம்படுத்துங்கள். ஒரு புத்தகம் படியுங்கள், ஒரு திறமை கற்றுக்கொள்ளுங்கள். முடிவு 4. உங்கள் கனவை யாரிடமும் கேட்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் பொறுப்பு. முடிவு 5. தோல்வியை பயப்படாதீர்கள். தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை. உங்களை எழுப்பும் ஒரு உண்மை கதை. ஒரு கழுகு பற்றி ஒரு கதை இருக்கிறது. ஒரு கழுகு தவறுதலாக கோழிகளுடன் வளர்ந்தது. அது கோழி போலவே வாழ்ந்தது. ஒரு நாள் அது வானத்தில் பறக்கும் கழுகுகளை பார்த்தது. அது கேட்டது, நான் ஏன் இப்படி பறக்க முடியாது? கோழிகள் சொன்னார்கள், நீ கோழிதான். அது அந்த வார்த்தையை நம்பி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது ஒரு கழுகு. நண்பர்களே, பல நேரங்களில் நீங்களும் அந்த கழுகுதான். மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பி உங்கள் வாழ்க்கையை சிறியதாக மாற்றிக்கொள்கிறீர்கள். கடைசி சக்தி வாய்ந்த வார்த்தைகள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு நாள் போதும். ஆனால் அந்த நாள் இன்றுதான் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை மாற்ற முடிவு செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை மாறும். உங்கள் எதிர்காலம் மாறும். இமோஷனல் எண்டிங். நீ ஒரு போராளி நண்பா. இந்த 10 நிமிஷம் நீ கேட்ட விஷயங்கள் வெறும் வார்த்தைகள் இல்ல. இது உனக்கான ஒரு அலாரம். இனிமேலாவது மத்தவங்களுக்காக வாழுறத நிறுத்திட்டு உனக்காக வாழ ஆரம்பி. நீ யாருன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ தோத்து போகலன்னு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. எந்திரிக்கிறியா? சாதிக்கிறியா? உன் வாழ்க்கை உன் கையில. போய் உன் சரித்திரத்தை எழுது. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருக்க உருவாக்கப்படவில்லை. நீங்கள் பெரிய விஷயங்களை செய்ய இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அதனால் இன்றே ஒரு முடிவு எடுக்குங்கள். நான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு நம் குட் திங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.